லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கண்டு பண்ணிக்கிறீங்களா? லைவ் ஆனால் சைடில் வராது, இப்படி தான் வரும். பைக் இருக்குங்களா? பைக் செது மாதிரி பண்ண சார், செது மாதிரி பண்ண இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் சார். அவர் ஜேம்பு பற்றி நம்ம ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்போம். லைவ் போட்டுருக்கீங்களா? லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ சேலம் மாவட்டத்தின் முதலீட்டாளர் மோகன்ஜி வரவேற்புரையாற்றுவார். இந்த மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி மற்றும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களையும் மாநில செயலாளர் நிதிஷ்குமார் அவர்களையும் வருக வருக என சேலம் மாவட்டம் இந்த போராட்டம் தத்துவ இயக்கத்தின் போராட்டம் இந்த போராட்டம் 10 ரூபாய் இயக்கத்தின் போராட்டம் மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி போராட்டம் மாற்றுத்திறனாளி போராட்டம் தமிழக அரசு மாற்றுத்திறனாளி உரிமைகளை மதித்தினே நிறைவேற்றினே உயர்நீதிமன்ற உத்தரவுகளை நடத்தினே மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டிகளை நடத்தினே வழங்கினே மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரருக்கு
வழங்கிடு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரருக்கு சிறப்பு விடுப்பு வழங்கிடு அமல்படுத்த மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உரிமைகளை பறிக்கும் அரசு அலுவலகம் மீது நடவடிக்கை எடு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உரிமைகளை பதிக்கும் அரசு அலுவலர்கள் அவங்க மீது நடவடிக்கை எடு. போராட்டம் இந்த போராட்டம் பத்துமா இயக்கத்தின் போராட்டம் இந்த போராட்டம் பத்துமா இயக்கத்தின் போராட்டம். அடுத்ததாக மாநில செயலாளர் சதீஷ்குமார் அப்புறம் சதீஷ்குமார் அவர்களை இப்பொழுது வரவேற்புரையாற்றுவார். நிகழ்ச்சியை துவக்கி வைக்க பத்ரா இயக்கத்தின் மாநில செயலாளர் சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறார். பத்ரா இயக்கத்தின் செயலாளர்கள் சார்பாக கோழியா வீரமட்டி போறாங்க. பத்திருப்பா இயக்கம் மற்றும் மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுத்து இன்று இந்த போராட்ட காலத்திற்கு வர வேண்டிய சூழலுக்கு வந்தாலும் கூட இந்த போராட்டத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற சகோதரர் மோகன்ஜி அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதனை தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் மை அழகு, மதுராயுதனுடைய தோழர் சுதாகர் மற்றும் மதுராயுதனுடைய சேலம் மாவட்ட நிர்வாகிகள் குபியான், ஆத்தூர் மாவட்ட செயலாளர் பிரபு அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சேலம் மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சகோதரர் மதுராயுதனுடைய துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் நடக்கிறது உண்மையிலேயே அவமானம். யாருக்கு அவமானம்? இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு அவமானம். இங்க போராடுறவங்க யாருங்க? யார் போராடிட்டு இருக்கிறாங்க? நீங்க தேடி போய் யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்க இங்க போராடிட்டு இருக்கிறாங்க, தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் துறையில வேலை செய்யக்கூடியவங்க வெக்கி தலைகுனியணும். இதெல்லாம் உங்களுக்கான அவமானம். ஆனா உங்களுக்கு அவமானமா இருக்கா இல்லையா தெரியல, எங்களுக்கு அவமானமா இருக்கு. எங்க சகோதரர்கள் அப்படி தெருவில் போராட விட்டுட்டோமே அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. அவங்க என்ன கேட்டு போராடுறாங்க? என்ன ஆளுக்கு ஒரு கோடி பணம் கேட்டு போராடுறாங்களா? அவங்களுக்கு சென்று வரத்துக்கு ஒரு 3 சக்கர வாகனம் கொடுக்குறீங்க, அதுக்கு மனுப்பாட்டை எழுதி கொடுத்தா வர்த்தகர்கள் அதே ஓடுங்க. சரி, அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த 3 சக்கர வாகனம் பேட்டரி வாகனம் கொடுத்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு இடைத்தரகர் மூலமா அந்த ஆர்சி புக்கை பிடிக்க வச்சுக்கிறீங்க. இந்த அவலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது 10,000 ரூபாய் கொடுத்தாதான் ஆர்சி புக்கு தருவேன்னு சொல்லி ஒரு புரோக்கர் வாங்கி வச்சுருந்தா இவங்களோட ஆர்சி புக்கை எங்களுடைய மதுரையினுடைய துணை பொதுச் செயலாளர் கள்ளக்குறிச்சி டேவிட்குமார் அவர்கள் இதே போன்ற பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததன் வாயிலாக அந்த புரோக்கரிடமிருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆர்சி புத்தகங்களை மீட்டு நம்முடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக ஒரே மாதத்தில் 18 3 சக்கர வாகனங்களை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்துள்ள மதுராயுதம் சார்பாக
இன்று சேலம் மாவட்டத்திலே உங்களிடத்திலே ஒரு மனு கொடுத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 30 நாட்களுக்குள்ளாக அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் மனு இந்த நேரத்தில் நிலுவையில் உள்ளது, இந்த நோக்கத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என அல்லது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்களோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் உண்மையில் நடக்கிறதா? உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு கொடுத்த மனு என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு வருஷ கணக்கு அலைய வேண்டியிருக்குது. மற்றவர்களை போல மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறா? கிடையாது. இந்த நாட்டில் ஏற்கனவே நல்ல தினாத்திரமா இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை அதிகமா இருக்கும்போது உங்களுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகவே இருக்குது. இந்த இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய தொகைகள் வருவோம், மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதிகப்படுத்தினாங்க. யாருக்கு அதிகப்படுத்தினாங்க? 8 லட்சம் பேருக்கு அதிகப்படுத்தினாங்களா? கிடையாது. மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட 2 லட்சம் பேருக்கு மட்டும் அதை 500 ரூபாய் மட்டும் உயர்த்தி வழங்கினாங்க. அது உண்மையிலே போதுமா? ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வச்சிருக்கிற ஒரு குடும்பம் வேலைக்கு போக முடியுமா? அவங்க ஒரு பொருளாதாரம் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பா? இதை இந்த அரசாங்கம் உணர்ந்து ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேருக்கு உதவ முடியாது இந்த அரசாங்கம். இந்த நாட்டு மக்களுக்கே நான் நல்லது பண்ணிடுவேன்னு சொன்னா அதை நம்ப முடியாது இருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா ஐயா கலைஞர் அவர்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு துறையை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அவருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த துறையை நிர்வகிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன் அந்த துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டு உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடாதாங்க? இல்லைங்க, அவர் ஏன் வச்சிருக்காரு தெரியுங்களா? அந்த துறையில ரொம்ப ஊழல் நடத்தக்கூடாது, அது ரொம்ப இந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஆயிடும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த துறையை முதலமைச்சரே தன்னோட கையில வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. உண்மையிலே முதலமைச்சர் ஒரு துறையை கையில் வச்சிருக்காருன்னா இந்த அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு அச்சம் இருக்கணும், எவ்வளவு பயம் இருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு குற்றங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கணும். ஆனா அது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே நடக்கல. நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் மாரியப்பன் அவர்கள் தங்கம் என்றார். நம்மெல்லாம் 3 முறை தங்கம் என்றார். சகோதர போட்டிகளை கலந்து கொண்டு நமக்கெல்லாம் குறிப்பா சேலத்தை சேர்ந்த நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்பட்டோம், இந்திய அளவுடைய பாரா ஒலிம்பிக் நம்முடைய சகோதர பார்த்து நாம் பெருமைப்பட்டோம். ஆனா அதே வந்து பல்வேறு போட்டிகளில் பகுதியுடைய இன்னும் பல அரசு மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் மின்சாரத்துறையில கோலத்தன்ன ஒரு சகோதரர் 2 முறை சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்கோசரம் பங்கெடுத்திருக்காரு. அவருக்கு நீங்க எல்லாம் ஒருத்தர் வெற்றி பெற்றா நம்ம எல்லாம் பாராட்டுவோம் இல்லையா? என்ன பண்ணுவோம்? நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்வோம். சொல்லுவாங்க முடிஞ்சவங்க வாழ்த்துங்க, சரி முடிஞ்சவங்க பொருளுதவி பண்ணுங்க, முடியாதவங்க வாய்ச்சொல் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுங்களா? மின்சாரத்துறையில அவர் கோவலக்கண்ணன் அவர்களுக்கு இனிமேல் நீ இந்த அலுவலகத்தை விட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோட இந்த மாதிரியான சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கான இருக்கக்கூடிய சிறப்பு ஊதியங்கள், சிறப்பு அமைப்பு அத்தனையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நிர்வகிக்கிற இந்த முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய இந்த துறைக்கு அழகா? அவர் பல்வேறு துறையில் இருக்கிற பல்வேறு அதிகாரிகளுக்கு மனு போட்டாலும் இங்க இருக்க ஊழியர்கள் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தோம், இன்னும் என்னென்ன தவறான வழிகளில் அவங்களுக்கு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி அந்த மனுக்களை எல்லாமே செயல்பாட்டுக்கு போகாம தடுத்து நிறுத்தக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படிங்க நாடு முன்னேறும்? திறமை மிக்கவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதை விட்டுட்டு அவங்க அடுத்த கட்டமா அந்த போட்டிக்கு கூட போகாம இருக்கக்கூடிய அந்த நாட்டுல இப்படியே அந்த நாடு விளங்கும். குறிப்பா சொல்லணும்னா ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர்கிட்ட ஒரு கொள்ளக்காரன் கூட பிக் பாயிண்ட் அடிக்கிறவங்க கூட ஒரு கருணையோடு வளர்ந்துருவோம். ஐயோ 50,000 பண்ணிட்டு ஒரு எப்படா வீட்டுக்கு போவாருங்க. ஆனா ஈவு இறக்கமே இல்லாம மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான உதவி திட்டங்கள் நலத்திட்டங்கள் கேட்டு மனு கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட லஞ்சம் வாங்குறீங்க பாத்தீங்களா? அந்த கொள்ளக்காரனை விட நீங்க எப்பேற்பட்ட கேடுகிட்ட வந்தீங்க. இந்த பொதுமக்களோட பார்வைக்கு விட்டுருவோம். 10 ரூபாய்க்கும் இன்று மட்டுமல்ல என்றுமே மாற்றுத்திறனாளி சகோதரர்களோடு நாங்கள் துணைக்கிருப்போம். இந்த போராட்டம் இந்த அளவிலேயே வெற்றி பெறும் என நாங்கள் நம்புகிறோம். இனிமேல் சேலம் மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர்களை மனு கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு விளையாட்டு வீரர் தான் விளையாட்டுக்கு செல்கிறேன், அதுக்கான தகுதி பணிகள் இருக்கிறது
இந்த விண்ணப்பத்தை உடனடியாக இந்த அரசாங்கம் அவரை அனுப்பி வைக்கும் இந்த முயற்சி மூலமாக நடைபெறும் நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறு நடைபெறாத பட்சத்தில் எங்களுடைய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சுமார் 7 லட்சம் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி சகோதரர்களை திரட்டி அவருடைய குடும்பத்தினரோடு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என இந்த வேலையிலே பத்ராசின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு மாற்றுத்திறனாளியுடைய வலியும் வேதனையும் இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு தான் தெரியும். உண்மையிலே மற்றவர்கள் உணர முடியுமா என்றால் அந்த குடும்பத்தினர் மட்டும்தான் உணர முடியும் அந்த வேதனைகளை. எனவே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் அனைத்து நிலை பணிகளிலுமே ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு பணி வழங்கப்பட வேண்டும். அவர்களால் மட்டும்தான் இவருடைய வலியும் வேதனையும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் வரப்போகும் உள்ளாட்சி தேர்தல்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என பெண்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்துள்ளோமோ, எப்படி தாழ்த்தப்பட்ட பட்டியலில் கொடுத்துள்ளோமோ, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நடைமுறைப்படுத்தப்படாத, அதாவது சட்டமாக்கப்பட்டு ஆனால் நடைமுறையில் இல்லாத 4% இடஒதுக்கீடு அனைத்து துறைகளிலும் பின்பற்றப்பட வேண்டும். அதனை இந்த அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை செய்து அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விட்டதா? அவ்வாறு இல்லை எனில் இந்த ஆட்சி முடிந்த ஒரு ஆண்டுக்குள்ளாக அதனை நிறைவேற்ற வேண்டும் என பத்ராயத்தின் சார்பில் கோரிக்கை வைத்து நிறைவேற்ற நன்றி, வணக்கம். அடுத்ததாக சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், 10 ரூபாய் இயக்கத்தின் போராட்டம், 10 ரூபாய் இயக்கத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி போராட்டம் இது போராட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு மாற்றுத்திறனாளி உரிமைகளை மதிப்பிடு, மதிப்பிடு, மாற்றுத்திறனாளி உரிமைகளை மதிப்பிடு, மதிப்பிடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு. உயர்நீதிமன்ற உத்தரவுகளை, மாற்றுத்திறனாளிகள் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், 10 ரூபாய் இயக்கத்தின் போராட்டம், மாற்றுத்திறனாளி போராட்டம். அடுத்ததாக மாநகர, அடுத்ததாக சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட இப்பொழுது நடைபெறுகிறார். பத்து ரூபாய் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி போராளர்களுக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அறிய புரிந்த அனைவரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம எதுக்காக இங்க நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம் என்று எல்லாரும் மௌனமாக இருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுடைய உரிமைகளும் நம்மளுடைய சலுகைகளும் இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் தட்டி கழித்து வருகிறார்கள், கொடுக்க மறுக்கிறார்கள். அதை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பல முறை கோரிக்கை மனு நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உதவிகள் வேணும், உபகரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கிறோம். அந்த மனுவை வாங்கி பரிசீலனை பண்ணாம
அவங்க உட்கார்ற அந்த நாற்காலிக்கு அடியில போட்டு அந்த பேப்பர் வச்சுக்கிறாங்க. இதான மாவட்ட நிர்வாகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை எந்த ஒரு உயர் அதிகாரிகளும் அதை கண்டுக்காம கடப்பில் போட்டு அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாத உதவித்தொகை, படிக்கிறதுக்கு உதவித்தொகை, நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஸ்கூட்டி வண்டி, பேட்டரி வீல் சேர் வண்டி, இதுமாரி ஒவ்வொரு உபகரணங்கள் தமிழக அரசாலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த பயனாளிகளுக்கு கொடுக்கிறது. ஆனா இங்க தேர்வு பண்ற அதிகாரிகளை பாத்தீங்கன்னா யார் 10,000 ரூபாய் காசு கொடுப்பாங்க, யார் ஒரு 20,000 ரூபாய் காசு கொடுப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது லஞ்சமா வாங்குறாங்க. பல முறை அவங்ககிட்ட நம்ம நேரில் போய் சொல்லி இருக்கிறோம், இது மாரி தவறு பண்றீங்க, இந்த தவறை தொடர்ந்து பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாம ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உரிமையிலே அந்த உபகரணங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் குற்ற செயல் நடந்து கொண்டு வருகிறது. இதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டும் இல்லாம மின்சாரத்துறையில ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார். அவர் பேர் கோவிலகண்ணன். அவர் 2 முறை இந்தியாவுடைய விளையாட்டுல கலந்து வாழ்ச்சண்ட வீரர்களையும் பயிற்சி பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த உரிமை கூட அந்த மின்சாரத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த உரிமை மாற்றுத்திறனாளிகள் என்ற முறையில தட்டி தெளிக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிக்கு நம்ம அது கொடுப்போமா? அது இல்லாம ஒரு 6 மாதம் சம்பளம், அந்த சம்பளத்தை கூட அவர் கொடுக்கல. அது இல்ல இனிமேல் ஏதாவது ஒரு பயிற்சிக்கு கலந்துக்கிறதுக்கு இல்ல விளையாட்டு கலந்துக்கிறதுக்கு அந்த விடுமுறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுப்பு மறுப்பு கொடுக்க மாட்டாங்க, மறுக்கிறாங்க. ஆனா இதே பாத்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அந்த விளையாட்டு வீரராக இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு விளையாட்டுல பயிற்சி எடுக்கிறதுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க. சிறப்பு விடுப்பு பயிற்சியில் எங்கேயாவது போய் கலந்துக்கணும், அதுக்கு தனியா அவங்களுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த சம்பளமும் கொடுக்குறாங்க. ஆனா நார்மலா இருக்கிற எல்லாம் அந்த விளையாட்டு வீரருக்கும் கொடுக்கும்போது நம்ம மாற்றுத்திறனாளியா இருக்கிற கோவிலகண்ணனுக்கு ஏன் அவங்களுக்கு அந்த விடுப்பு கொடுக்க முடியல, உங்களால அந்த சம்பளமே கொடுக்க முடியல, அந்த நிறுத்தி வச்ச உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுக்கணும்? அதை கேட்டா பதில் இல்லை. அதனால இந்த தொடர்ந்து இதனுடைய இருக்கிற அந்த அதிகாரிகள் மீதுதான் அந்த கண்டிப்பு ஆர்ப்பாட்டம். இங்க இருக்கிற மாற்றுத்திறனாளியா ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் இலவசமா வீட்டுமான பட்டா வேணும்னு சொல்லி பரம்பரை மனு கொடுத்திருக்குது. ஒவ்வொரு வட்டாட்சி அலுவலகங்களையும் மாவட்ட ஆட்சியாளர்களையும் கொடுத்துருக்கோம். அந்த இடத்த மாத்துறாங்க. அதிமுக திமுகன்னு சொல்லி அவங்க பேர பட்டா கொடுக்க மறுக்கிறாங்க. இதை சம்பந்தப்பட்ட தாசில்தாராக இருக்கட்டும் இல்ல மாவட்ட ஆட்சியர் தலைவராக இருக்கட்டும் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து யாரெல்லாம் வீட்டு இலவச வீட்டுமன பட்டா கொடுத்திருக்கிறாங்களோ 30 நாளைக்குள்ள அவங்களுக்கு பட்டா கொடுத்து அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மீண்டும் இதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவதாக இந்த கூட்டத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட மனு கொடுத்துருக்கேன், உங்க வேலையை நான் விட்டுட்டேன், நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. எங்களுடைய உரிமை, எங்களுக்கு நீங்க சேவை செய்யலாம் வந்திருக்கிறீங்க, எங்ககிட்ட நீங்க மதிப்பணத்தை வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு வேலை செய்யறீங்க. நான் உங்களுக்கு அடிமை கிடையாது. அதனால இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரியா இருக்கட்டும் இல்ல உளவுத்துறையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு அரசு அதிகாரியா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவங்களுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்தி உடனே இதை என்ன நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உடனடியாக எங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்திருக்கிறேன். மீண்டும் இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த போராட்டம் இங்க பார்த்தீங்கன்னா சில 4 எங்களுடைய சங்கங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று நாம் தமிழர் தொழிற்சங்கம் சேலம் மாவட்டம் அவங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய ஆதரவு தெரிவித்திருக்காங்க.
மாற்றுத்திறனாளி மேம்பாட்டு சங்கம் அவங்களும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி. அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர் சங்கம் அவங்களுக்கும் இந்த சங்கத்தில் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் அவங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 சங்கம் தான் உங்களுக்கு இந்த கூட்டத்தில் தெரியும். அடுத்த முறை பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எந்தெந்த சங்கங்கள் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தை நம்ம முன்வைக்கிறோம் என்ற எச்சரிக்கையை நம்ம கொடுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறலாம் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தை நாங்கள் முன்வையிடுவோம். நன்றி. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், 10 ரூபாய் இயக்கத்தின் போராட்டம், மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மாற்றுத்திறனாளியின் போராட்டம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, மாற்றுத்திறனாளி உரிமைகளை மதித்திடு, மதித்திடு, தமிழக அரசு, தமிழக அரசு, நடத்திடு, நடத்திடு, மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டிகளை நடத்திடு, நடத்திடு, வழங்கிடு, வழங்கிடு, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரருக்கு நிறுத்தப்பட்ட சம்பளத்தை வழங்கிடு. தமிழக அரசு, தமிழக அரசு, நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு, மாற்றுத்திறனாளி தலைவர் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மாற்றுத்திறனாளி நலனுக்கான உயர்நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு, அமல்படுத்து, அமல்படுத்து, மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்து, அமல்படுத்து. அடுத்ததாக மாநகர மாவட்ட சுடீர் அவர்களை கண்டுபிடிக்க வருகிறது. சுடீர் அடுத்ததாக மாநில துணைக்குழு செயலாளர் சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது கண்டனம் வருகிறார். சேலம் மாவட்டம் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் நேரில் வருகிறேன் மேலும் பதவியேற்பு கண்டனத்தை ஆற்றுள்ள வர இருந்த மாநில பொதுச் செயலாளர் ஐயா டாக்டர் நம்பிக்கை முருகாஜி அவர்கள் வேறொரு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேலூர் சென்று உள்ளதால் அந்த கண்டன உரையை மாநில செயலாளர் வழக்கறிஞர் ஐயா சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை ஏற்ற வருவதற்கு பத்திரிகைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் அனைத்தையும் மாவட்ட மாற்றுத்திறனாளி இயக்குனர் அலுவலர் சக்திகளுக்கு மிகுந்த மன உளைச்சல் மற்றும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆளாளர்களால் பத்திரிகைக்கான உதாரண முயற்சி செய்து அவர்களை பெற்றுத்தரும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போராட்டம் இது போராட்டம், 10 ரூபாய் இயக்கத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம்.
தமிழக அரசு வளைகிறது மாற்றுத்திறனாளி இருக்கு சிறப்பு விருப்பம் வருகிறது. தமிழக அரசு அமல்படுத்த மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு அமல்படுத்த தமிழக அரசு லஞ்சம் கேட்காதே மாற்றுத்திறனாளி நலத்திட்ட உதவிகளுக்கு லஞ்சம் கேட்காதே. அடுத்ததாக நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தில் நிறுவனர் கோமதி அவர்களை சட்டமன்ற பத்திரபாலிகளின் சார்பாக வருகிறது. சொல்லுவோம்மா. இல்லை சேலத்தில் இருக்காங்க. காவல் நிலையத்திலையா என்ன சொல்கிறாங்க? சரி, கலெக்டர் ஆஃபீஸில் தாங்க வந்துடும். ஒரு ½ hourல கிளம்பிடுவேன். நமக்கு வேண்டியதை சொல்வதற்காக இவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறோம். மாற்றுத்திறனாளி உரிமைகளை பறிக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் சட்டப்படியான உரிமைகளை நிறைவேற்றுகின்ற உத்தரவுகளையும் அதுக்காக தமிழ்நாடு மின்சாரத்துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டியும் பத்திரபாலிகளின் சார்பில் என்னுடைய அன்பு நண்பர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் நல்வேலை விஸ்வராஜ் மனித பொருட்களாளர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய பத்திரபாலிகளுடைய சார்பிலும் மாற்றுத்திறனாளி சார்பிலும் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொலைபேசியை கொண்டிருக்காங்க அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், நாமக்கல் சகோதரர் சீனிவாசன் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சேலத்தில் எது நடக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே உரிமைகளுக்காகவும் தங்கள் வேண்டிய நியாயத்திற்காகவும் அறநீதியிலே அறத்தோடு நேர்மையோடு நியாயமாக குரல் கொடுக்கின்ற மோகன்ஜி தம்பி மோகன்ஜி வந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளி உடல்நிலையில் இருந்தாலும் மனநிலையில் ஒரு பெரிய வீரர், மனநிலையில் மிகப்பெரிய மனிதர். காரணம் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து வேண்டியதை பெறுவதற்காக ஒழிக்கப்பட்ட விளிம்புகளை மக்களுக்காக குரல் கொடுவதற்காக முன்னணியில் இருக்கின்றார். அவர் 10 ரூபாய் இயக்கத்தோடு இருந்து எங்களுடைய அன்பு சகோதரர் இந்த பள்ளித்தோழர் வழக்கத்தில் நல்ல விஸ்வராஜ் தலைமையை கொண்டு 10 ரூபாய் இயக்கத்தில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்கே இந்த குழுக்களுக்கு நாம் எழுப்புகின்ற முழக்கங்களும் இங்கே எழுப்புகின்ற குரல்களும் நிச்சயம் அரசாங்கத்தை கேட்க வேண்டும். என்றால் 10 ரூபாய் இயக்கம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அது நிச்சயம் எந்த அரசாங்கத்தை கவனிக்க வைக்கும் அளவிலே தான் 10 ரூபாய் இயக்கத்தின் ஒவ்வொரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இங்கே மாநிலத்தில் ஆரம்பித்தால் மாநிலம் முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த அறப்போராட்டம் வெல்லட்டும். இந்த குரலுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கட்டும். மாற்றுத்திறனாளிகள் வேண்டிய உரிமைகள் கிடைக்கட்டும். மாற்றுத்திறனாளி தமிழ்நாடு மின்சாரத்துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டுகிறோம். இல்லாத பட்சத்திலே சேலத்திற்கு அத்தனை சமூகங்களை திரட்டி 10 ரூபாய் இயக்கத்தினுடைய வழிகளுடைய மிகப்பெரிய அடுத்த கட்டத்தையும் அன்பு சகோதரர் மோகன்ஜியோடு இணைந்து செயல்படுவதை சொல்லி மாற்றுத்திறனாளியுடைய நலன் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. மாற்றுத்திறனாளி கருத்தையா அவர்கள் இப்பொழுது தமிழமையாக்குவார். இங்கே ஒழுங்கி இருக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான மாற்றுத்திறனாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த மாபெரும் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அத்துணை சங்க தலைவர்களையும் நம்முடைய 10 ரூபாய் இயக்க
தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, தமிழக விடுதலை முன்னணி, மாற்றுத்திறனாளி விடுதலை முன்னணி தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, நான் தமிழர் தொழிலாளர் சங்க இயக்க நிர்வாகிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய மாற்றுத்திறனாளி சொந்தங்களே, உங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தை நம்முடைய கோகுலகண்ணன் சார் அவங்க நாடி கேட்கும் பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருப்போம் என்று அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்து நம்முடைய இனம் சார்ந்த கோரிக்கையும் இந்த கோரிக்கையிலே இணைத்துள்ளார். நம்முடைய சர்வதேச புகழ்பெற்ற பாரா ஒலிம்பிக் வீரர் கோகுலகண்ணன் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்பில் மறுக்கப்பட்ட உரிமைகளை வன்மையாக அத்துணை சங்கங்களின் சார்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்முடைய மாற்றுத்திறனாளி சொந்தங்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு மின்சாரத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். நம்முடைய கோகுலகண்ணன் விளையாட்டு வீரர் அவருடைய உரிமையை மறுக்கும் தமிழ்நாடு மின்சாரத்துறையை கண்டிக்கின்றோம். என்னோட மொபைல் இல்ல, வேற ஒருத்தர் கோரிக்கையில் இடம்பெற்றுள்ளபடி அவருக்கு விருது கொடுக்க வேண்டும், விளையாட்டு வீரரை கௌரவிக்க வேண்டும், மின்சாரத்துறை சார்பாக விளையாட்டு பாரா ஒலிம்பிக் அதை கௌரவப்படுத்தி விளையாட்டு போட்டிகளை நடத்தி தர வேண்டும். அதே வகையிலே நம்முடைய நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன. அது ஒன்றை ஒன்னா நாம நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனா அத்தனை கோரிக்கைகளுக்குமே நம்முடைய தமிழக முதல்வர் அவர் தான் இந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த துறைக்கு அமைச்சரா இருக்கார். ஆனா சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்குது. அழுகிற குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சா அந்த அழுக நிறுத்திடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விளம்பர போர்டாக நம்முடைய தமிழக முதல்வர் இந்த துறையை வச்சிருக்கிறாரு. எந்த பிரயோஜனமே இல்லைங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. காரணம் ஒரு கேட்டா வருடந்தோறும் விடுதி கட்டணம் உயர்த்தணும், அதாவது விடுதியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சலுகையை உயர்த்தணும், அதே ஒரு கல்லூரி கட்டணத்தை விலக்களிக்கிறதோ அல்லது உயர்ந்த கல்வி உயர் தொகை எல்லாம் உயர்த்த வேண்டியதுதான். இதை மட்டும் சட்டப்பேரவையில உயர்த்துறாங்க. ஆனா அன்னாட காட்சிக்கு வழி இல்லாத இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய அடி வயிறுக்கு என்ன வழி இருக்கிறது என்று நம்முடைய தமிழக முதல்வர் நினைத்து பார்த்திருக்கிறாரா? இந்த வீதிதோறும் அவர்களுக்கு வசிக்கக்கூடிய இடத்தில் விளக்கு இருக்கிறதா, அல்லது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை அவர்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அங்கே ஊர்தோறும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் முதல்வர் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியாதா? அதுவும் அவருடைய மகன் துணை முதல்வராக இருக்கிறார். அந்த துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் சட்டப்பேரவையை கேட்கின்றார், மாற்றுத்திறனாளியை கொண்ட ஒருவரைத்தான் ஆணையராக நியமிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அது உண்மைதான். ஆனால் ஒரு கண்துடைப்பாக நாடகமாகத்தான் அவர் கேட்டார். ஒரு மகன் கேட்கின்றார், தந்தை முதல்வராக இருக்கிறார், ஏன் அங்கே நிறைவேற்றப்படவில்லை? அப்ப நிறைவேற்றப்படவில்லை என்றால் நான் கேட்கிற மாதிரி கேட்கின்றேன், நாங்கள் நிறைவேற்ற போது நடிக்கின்றோம் என்ற அந்த நடிப்பு காட்சி எல்லாம் இப்போது நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களின் சார்பாக வன்மையாக உங்களுடைய நாடகத்தை நிறுத்திக் கொள்வதற்கு வன்மையாக கண்டிக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நேரம் இடத்திலிருந்து நகர்வதற்கு அடுத்த ஒரு உதவி இல்லாமல் நாங்கள் நகர முடியுமா? ஆனால் கடும் ஊனமுற்றோர் பிரிவில் இருந்து சமுதாயத்தை விலக்கி வைத்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் நிறைய பட்டா தரங்கள் எளிமையாக அவர்களுக்கு பட்டா தர வேண்டும், கழிப்பறை வசதி நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய டிடிஆர்ஓ ஆபீஸ் பார்த்தீங்களா, சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அங்க உள்ள போல எந்த மரியாதையும் இல்லைங்க. அப்படியே போங்க, அப்படியே போங்கன்னு சொல்றது நாங்க இருக்கிறது வரணும்.
அந்த சிறப்பு அதிகாரியோடு நியமித்து அவர் என்ன குறைபாடு உடையவரோ அதற்கு தகுந்தாற்போல் அவருக்கு உதவி செய்து அந்த ஸ்பெஷல் ஆபீசர் நியமிக்கணும் இல்லையா? மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மரியாதை இல்லைன்னா எதுக்கே மாற்றுத்திறனாளி அலுவலகம் வச்சிருக்கீங்க? இருக்கிற எல்லா திட்டத்தையும் ஆன்லைன்ல கொண்டு வந்தோம் சரி, ஆனா எல்லாத்தையுமே வந்து எல்லாமே டச் பண்ண வச்சுட்டாங்க. படிக்காத பாமர மக்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு நீங்க முழுகரை கையெழுத்த பேசி வச்சிருக்காங்க. சொல்லுங்க, அவங்க எப்படி வந்து அந்த பொருளை வந்து ஆன்லைன்ல வந்து இணையதளத்தில் விண்ணப்பிப்பாங்க? அந்த இ சேவா மையத்துக்கு அவங்க வரணும். ஆன்லைன்லயும் வைய, ஆனா ஆஃப்லைன்லயும் வைய, ரெண்டுத்தையும் வைய. இந்த மாற்றுத்திறனாளி சமுதாயம் கொடுதிரை கையெழுத்த பேசிக்கு முன்னேற்றம் அடையும் வரை நீ ஆப்லைனே வைக்கல. அப்ப என்ன இங்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது? ரைட் திட்டம் ஒன்று கொண்டு வந்த ஜப்பான் நாட்டுல இருந்து கடன் வாங்குறது. ஜப்பான் நாட்டுக்காரன் கடனே தரல, ஆனா வந்து பிரைவேட் ஒரு இதுல நீ கடன் வாங்கி நீ என்ன பண்ற? அந்த திட்டத்தினால மாற்றுத்திறனாளிக்கு இதுவரையும் 4 வருஷம் நீ வந்து இருந்து ஏதாவது வந்து பயன் இருந்திருக்கா? அதுல பார்வையுள்ளவர்களை பணி அமர்த்திருக்க. பார்வையுள்ளவர்கள் பணி அமர்த்தி அவளுக்கு 25,000 சம்பளம் கொடுக்குறேன். எப்படி 1600 கோடி வாங்கினத நீ நல்லா இருக்கிற மக்களுக்கு நீ மாற்றுத்திறனாளி கணக்கெடுக்கிற பேர்ல அவருக்கு நீ சம்பளம் தர. அப்ப இதுக்கு சம்பளம் தரதுதான் நீ வந்து ஜப்பான்ல இருந்து நீ வந்து கடன் வாங்கினியா? இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இந்த 1 வருஷம் தான் நீ என்ன செய்ய போற? எந்த வேலை வாய்ப்பும் உருவாக்கல, எந்த பதவி உயர்வோ அரசு கொடுக்கல. அதே போல கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் ஓய்வூதி மாநில ஆந்திரா உயர்ந்தது 6000, நீச்சல் உயர்ந்தது 6000. என்னுடைய அன்றாட செலவுக்கு என்ன அவரே மேசகரி ஒரு இட்லி 20 ரூபா 30 ரூபாய் நீ கொடுக்கக்கூடிய 2000 ரூபாய் வந்து நீ வந்து பத்துமா இன்னைக்கு? அதனால இந்த கூட்டமைப்பு சார்பாகவும் இங்கே குடியிருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையில் ஈடுபட்டுள்ள அத்தனை கோரிக்கைகளும் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட மறுவாழ்வு அலுவலர் வாயிலாக நம்முடைய தமிழ்நாடு இயக்குநர் வாயிலாக சென்று துறைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய துறை அமைச்சர் நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். மாற்றுத்திறனாளி இயக்குநர் லட்சுமி அவங்க மாற்றுத்திறனாளிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. ஒவ்வொரு கோரிக்கையும் எதிராக அவங்க செயல்படுறாங்க. அந்த துறையில் அவங்க இருக்கிறத வேஸ்ட் தூக்கி அடிக்கிறோம். 0 பாயிண்ட். எந்த கோரிக்கை இல்லை. இயக்குநர் லட்சுமி அவர்கள் அவங்களுக்கு நம்ம எதிராக நாங்கள் செயல்படணும். எந்த செயல்பாடுகளும் கிடையாது. ஆகவே கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மாற்றுத்திறனாளி இயக்குநரை கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை மறுக்கின்ற இயக்குநரை, செயலாளரை, முதலமைச்சரை, துணை முதல்வரை அனைவர்களும் கண்டிக்கின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பத்திரிகை துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பத்திரிகையின் சார்பாக அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு